Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்க போகிறோம். 8 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு ஸ்டார் பாசி அதையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா புதினா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மீல் மேக்கர் அதையும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் மீல் மேக்கர் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா மீல் மேக்கர் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யும் அப்புறமா எண்ணெயும் ஆட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1/4 கப் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 கப் தயிர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி மீல் மேக்கர் போட்டு செய்கிறதுனால மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வெஜிடபிள், சிக்கன், மட்டன் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீல் மேக்கர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிற விதத்தில் தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க 1 கப் பாஸ்மதி ரைஸையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணிங்கிறது தான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்ம அரிசி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடஞ்சிராமல் கலந்து விடுங்க. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம்.
நாங்கள் ஆல்ரெடி 1.5 கப் தண்ணி ஊற்றி தான் அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தோம். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சாலாம். இது ஒரு விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ் இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் இறங்கிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி எம்டி சால்னாவோட தான் சர்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.